ஒரு அழகான கிராமத்தில் ரவி என்ற ஃப்ளஃபி ஏழை பையன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் நேர்மையாகவே வாழ்ந்தான். அதுவே அவன் பெரிய செல்வம். அடடா, இது என்ன பொக்கிஷம்? இது எடுத்துடலாம். இது ரொம்ப அருமையா இருக்கு. இது யாருடையது? நிச்சயம் திருப்பி கொடுக்க வேண்டும். செல்வந்தரே, உங்கள் வீட்டிற்கு வந்துள்ளேன். வருக இளைஞனே, என்ன விஷயம்? உங்களை அழைக்க வந்தேன். உள்ளவா, பேசலாம். என்ன இது? என் பைதானே. நான் காட்டில் கண்டேன். எல்லாம் உங்களுக்கே திருப்புறேன். இந்த சில காசுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சில காசுகள் என்னுடையதல்ல, உனக்கு வைத்துக்கொள். நன்றி. வருக. இல்ல, எல்லாமே உங்களுடையதுதான். நீ உண்மையிலேயே நேர்மையானவன். இந்த பொக்கிஷத்தின் அரைப்பகுதி உனக்கு சன்மானம். அரைப்பகுதியா? நன்றி. மகிழ்ச்சியா இருக்கிறாய். ஆஹா, இது அருமையா இருக்கு. ஆம் ரவி. உண்மையா? அதுதான் உண்மையை வெற்றி. ரவி, நன்றி அனைவருக்கும். இப்போது ரவி செல்வந்தனானான். ஆனால் நான் எப்போதும் நேர்மையாக இருப்பேன். நினைத்து பாருங்கள், செல்வம் வரலாம் போகலாம். ஆனால் நேர்மைதான் என்றும் நிலைத்து நிற்கும். நண்பர்களே, நீங்கள் எப்போதும் நேர்மையை தேர்ந்தெடுங்கள். நேர்மையே உண்மையான செல்வம். ஆம், நேர்மைதான் நமது பலம். உங்கள் நேர்மை உலகை மாற்றும். மீண்டும் சந்திப்போம்.